கடும் வெயில் ஆகி கிடச்சி கொஞ்சம் இனப்பாடி தான் போகணும் பிறகு காஞ்ச பறிச்சு எடுக்கிறேன் இப்போ எங்களுக்கு சிலவுக்கும் காஞ்சி நமக்கு கறி கொஞ்சம் நான் ஒட்டி வச்சுனா எனக்கு ஒரு ஆறுதல் ஆகினி அதுதான் அது நம்ம கஷ்டம் வந்து மில்லுகள் கண்ணும் தெரியாது அங்கே இங்கேருந்து ஓடாது கற்ப பிள்ளையாரு சிவருமாலை மாதையம்மாளை சதைத்தாயை மாரியம்மாளை கொடசாமி அவ்வளோ சாமிக்கு வணக்கம் அப்பா ஆரியாடி பிள்ளையார் அங்கே இருக்க எல்லா சாமிக்கும் வணக்கம் அரையாத்து பிள்ளையார் அதுக்கும் வணக்கம் காந்தமர பிள்ளையார் அங்கே இருக்க எல்லா சாமிக்கும் வணக்கம் கராத்து முருகப்பன் மாதிரி அதுக்கும் வணக்கம் அப்பா எங்களை சொல்ல கொஞ்சம் நல்லா வையப்பா என்ன சாப்பாடு போட்டு தானே சாப்பிட அதை சாப்பிட்டு கொடி ஏற்றலாமோ கொடி என்ன தண்ணி வேணும் சாப்பாடு அரிய வாங்க எங்க ஆகி இதில் கூட கொண்டி ஒருத்தரா இந்த குழந்தை குரட்டலுக்கு ஆயிவன் அப்பா கஷ்டப்படுறாரு இவனுக்கு அறிவு இல்லாம இருக்கான் என்ன செய்யற ஆள் அடிச்சு பேசுவோம் அடிச்சு பாப்பா இந்த பிளாண்டிய போட்டு நாங்கள் கொடி ஏற்றாவது படுக்கிறோம் போட பண்ணி என்ன பிளாண்டிய போட்டு போடு போடு கொஞ்சம் இடிக்கிறோம் போடு பொடியாரிக்காரன் பார்த்து கூடுங்க குறை கொடுக்காம ஒன்றும் கொடுக்கறல நீ கண்டு வச்சு கஷ்டப்படுறா என்ன நம்ம அதை வெத்து பிள்ளையார் எத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி நம்ம இறக்கவே இல்லையா எனக்கு நான் தாப்பம் இறங்க இடத்து உனக்கு இறக்கும் மாதிரி இல்லையோ இருந்தான் குடிக்க போகிறேன் என்ன கொடி குறைய தாங்க தூம்பழகி என்ன பிஸ்கெட்டும் கொடியை கொத்தி வித்துட்டு சாப்பாடு சமைச்சு தாரம் கறிய குடிய வாங்கி பொடியை நாளைக்கு நான் வேலைப்போ கட்டணும் நான் உழைச்சி எப்படி சாப்பிடு எத்தனையத்துக்கு உழைச்சி சாப்பிட்றோம் நம்ம என்னைக்கும் கொடியும் கொத்தியதா பருத்தம் கண்ணும் தெரியல கையும் கூட கையும் பீங்கி ஒன்றும் செய்யலாம் மணிக்கட்டு ஷர்ட்டும் போடையலாது ஒன்றும் செய்யலாம் சும்மா வச்சு போயக்காது கொண்டு போயிட்டோம் ஒரு பேரையும் செய்யலாம் அதுக்குள்ள அந்த வேலை முழுதும் வருது இந்த பீங்கி பை அல்லையா ஒரு சாமான் ஓடிக்கலாம் அதை இப்போ 2-4 நாளைக்கு தான் இப்போ இந்த வருத்தம் வந்துருக்கு கொடி வச்சுனதால அந்த கை வீங்கிருக்கு இவ்வளோ கொடியை தான் கொத்தி வந்துச்சு சாப்பாடு போடாண்டு கொடி அங்கொத்தினதான் வேறு கையை தம்பளி ஆக்கிருக்கு அந்த பொடியும் எடுக்க படுக்க ஆளுக்கு நேற்று நேரம் உடம்புற சாப்பிட்ற படுக்க குழந்தைகளுக்கார நித்திரம் குழந்தைகளுக்கு ஆணையா அப்பா கஷ்டம் கொட்டி வச்சு கஷ்டப்படுற அவன் குழந்தைகளுக்கு என்ன செய்வோம் பார்த்துதான் அங்கே என்ன உண்டு விடணும் இங்கே இருந்த நாளுக்கு தான் கரைச்சிருப்பேன் பிழைக்கிற காய் இல்லாத சாப்பாடும் போகுது நம்ம அங்கே அஞ்சாண்டு வண்டி வச்சுற காசு நேரம் போகுது நான் கொட்டி வச்சு எடுக்கணும் கொண்டு விற்கிறது அந்த பொடியும் பழக்கம் அவராக்கம் ஆக பயம் அங்கே காட்டுக்கு போகிறதுக்காக பயம் பண்டி யானை பலவழியம் யானை கொஞ்சம் காட்டுக்கு போண்டா பிடிக்கும் வாரம் போயிட்டு பொடியும் ஓடியான சாப்பாடு கொடு தம்பி ஒழும்பு தம்பி ஒழும்பு பாவம் இந்த அப்பா போயிட்டு காட்டுக்க பாவம் யானையும் சாமான் ஒழும்பு 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 என்ன இறவன் இந்த அப்பா போயிருக்காரு பாவம் ஒழும்பு 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 என்ன இறம் ஒழும்பு நீ போமா பாப்பா அவரோட போ
நான் இன்னைக்கு நான் அவர்கிட்ட போக போய் முடியும் அப்ப என்ன வேலைக்கு நம்ம சொல்றான் இன்னைக்கு இல்லை தான் சாப்பிடலாம் உடம்பு நான் அப்படி சாப்பிட மாட்டேன் எனக்கு எல்லாம் வேலை இப்போது எனக்கு எல்லாம் விருப்பம் நீங்க உழைச்சிட்டாங்க நான் சாப்பிடுவேன் எனக்கு நாளைக்கு என்ன ஃபேன் பண்ணு இவ்வளவு வைக்க கிடைக்கிறேன் ஓ வைக்காதாரிக்கு எங்களுக்கு வைக்காதாரிக்கு என்ன செய்யற பேர் வாங்க பேர் வாங்கி எடுக்கணும் உண்டு அதை வாங்கி எடுங்களா ஒரு உடைக்கிற கொல்லி ஊத்துற வாங்கல என்ன நீ அதுக்கு என்ன கொள்ளியது கறி வாங்கணும் புளி வாங்கணும் சோறு வாங்கணும் உனக்கும் சாப்பாடு ரெண்டு வேண்டாம் என்னமா அது சரியா அதை யோசிச்சு பார்க்கணுமே ரெண்டு லோடு கொல்லி ஊத்த சொல்லுவாரு பாவம் தானே எப்படா சொல்ற மணி கொட்டி ரெண்டு லோட்டு கொத்தண்டி எப்படி சொன்னா நீங்க கொத்தி கொட்டி கொத்தி கூட நான் கொத்தி கொடுவேன் ரெண்டு லோட்டு கொத்தி எடுத்துட்டு வருவாரு பக்காரிக்கு ஓ பக்க என்ன அப்படி இடிக்கும் என்ன என்னடா அம்மா இது கதையை கழிஞ்சு வச்சுக்க அவரு கொத்து வர போறாரு போட்டு சரியா கொத்தி கொண்டா அவரு என்னட்ட வேலை எழுதுங்க நீங்க பாப்பமே வேர்த்து வடி எனக்கு ஒரு ஃபேனும் இல்லை ஒரு பிளவையும் வச்சு வேர்த்து வடி என்ன செய்யற என்ன நீ போகுதுன்னா டிவி ஒன்று குடிக்கிறதுக்கு டிவி விளையாண்டு இருக்குமா டிவியோட காசு ஒன்று டிவி வாங்க காசு இந்த அப்பாவும் கூட கொண்டு வந்துற வரை டீயை பிளேண்டியை போட்டு குடிச்சிட்டு போகிறாரு பிஸ்கெட் நீ வேலை போனா தானே நல்ல போனா தானே டீக்கு எங்கே போகிற என்ன பிளேண்டியை போட்டு குடிச்சு தான் பிஸ்கெட் சாப்பிட்டு தான் அப்பா போகிறாரு என்ன நான் கொல்லி ஊற்றுற மனுஷன் அவர் பாவம் தானே வேருக்கு வைக்க அடிக்கு என்ன வைக்க இந்த அடுக்க கொட்டி சொத்துற வேலை தாண்டா அப்படி இருக்கு நமக்கு இந்த பொடியனும் கூட நமக்கு அம்மா படுக்காம வீட்டுக்குள்ளே அம்மா கண்ணன் தெரியாது அங்கே இங்கேருந்து ஓடாது கஜி மேலே அதுவும் கொத்து படிக்கிட்டு இந்த கொல்லி அங்கே இங்கேருந்து ஓடு இங்கே வேருக்கு ஒரு பக்கம் என்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட உல்லாசம் பொங்கும் இன்பத்தி பாவளி உறங்கும் மகிழ்ந்தே நந்தன் நமக்கு உறவாடும் நேரமடா என்ன கோழாஜி அங்கே இங்கே போகுது வேறுவே இல்லையோ உறவாடும் நீ மடா ஆசைக்கு என்னை போட்ட அறிவான நங்கை அன்புக்கு பொருள் என்ன அருள்மங்கை பாதத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே பழகும் உனை மறந்து மச்சானும் பாருண்டு நான் இருக்கா பார்ப்போம் ஓகே நான் தான் கிடைக்கு வாங்க மச்சான் வந்தான் வேலையா கொல்லியத்தான் வேலைண்ணே கொண்டு வர கூட தான் கொல்லி கொத்தியும் வச்சுக்க நானும் இன்னும் இப்போ வந்து நான் அங்கால செய்து தான் பார்க்கணும் இப்போ எனக்கு சாய் மயக்கமாகி வருது சாமி மயக்கமாக இருக்கோ ஓ ஆ சரி அப்போ இருக்கா பாரு உடம்பையும் பாரு நாங்களே பார்த்துட்டு வரேன் பார்த்து வாங்க மற்ற கொல்லியும் கூட குறை கொத்து வச்சுக்கானே ஓ காசு இல்லாட்டி தரமாட்டாது ஓ ஒரு கட்டண்டா கொண்டு போகணும் சரி சரி எனக்கு ஒரு மாயா தான் கிடைக்குது வகுத்த கிழக்கு ஒரு மாயா பாப்பாங்கள போயிட்டான் நம்ம பொடியன் அவனை பார்த்துட்டேன் நமக்கு பொடியனும் பார்த்துட்டேன் பொடியன் அது தெரியுது இளந்தாரி பொடியன் அப்படித்தான் பார்ப்போம் போயிட்டு வாங்க ஓ என்ன அப்படி வெயில் கடுமையாக கிடக்கு மயக்கம் படுது அம்மா களைப்பாக்கிட்டாப்பா எனக்கு என்னச்சு ஓடி வச்சுனேன் வெயிலும் ஓ ஒன்றும் இருந்தா தான் அடி படுக்கு வேணும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஓடியார் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்து வா இது இந்த வரைக்கும் இதுதான் வேலை ஆகி எனக்கு சரி எலும்பு எலும்பு அவ்வளோதான் போகும்போது சரியா ஆமாம் கை மேலே உளுந்து கேள்வி கை வெட்டுப்பட்டല്ലോ ஓ ஆ
நீ மராடியனை ஆறு பார்க்குறப்ப அப்படித்தே இது நான் தண்ணி எடுத்து விடுறாரு இப்போ கிடந்தி போம்பர் அப்படியே அது பொறுப்புடாப்பா நேரம் அப்படியா நேரம் மயக்கம் அப்பா ஆ உன்னை கொண்டு கடவுள் அஞ்சு கேட்டாப்பா மூத்த கொஞ்சம் கழுவி விடுவோம் இருக்கா ஓ ம் ம் தண்ணியை கொஞ்சம் குடி ம் 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 ஓகேயா சரியா இப்போ ஆ தண்ணி குடிக்க போறியோ இல்லை இல்லை காணும் காணும் வேணே தண்ணி ஓடுறீங்க வெயில் தண்ணி மயக்க மாதிரி நானும் 5 உள்ளே போட்டு கிடக்கேன் இப்படி ஒரு ஆளை மூளை நாளைக்கு நாலு வம்புல உழைப்பு வாக்கம் இல்லை முழு பட்டி போகிற உள்ளே உண்டா ஃபுல்லாங்க அது எத்தனை 24 வயசு 34 வயசு அந்த படியனுங்க இப்போ பொடிங்க அவன் பெரிய மோசமி என்னஞ்சு பொடியனோட போகிறேன் அங்கே போகிறேன் படம் பார்க்க போகிறேன் ஆ கூட்டாளி ஊசி ஊற்றிடுறாரு என்ன இன்னொன்று கூட்டாளியானது இங்கே வேலைகிறத வந்து நேர்ந்து சாப்பிடுது அதான் அதான் அது அம்மா ஏகிது இப்படி யார் போகுது நீ அந்த கதையான திருத்திரிக்கணும் எனக்கு மனத்தான் தான் பார்த்தா நம்மளை வளர்த்த பொடியனு அதுக்கான என்ன இல்லை உன்னையும் பார்க்கத்தான் வேணும் கொஞ்சம் நான் ஒட்டி வச்சா எனக்கு ஒரு ஆறுதலாக்கினி அதான் அதுவும் இல்லை நீ இப்போ காட்டு வழி வந்து கிடக்க அஞ்சு அந்த அவன் அங்கே சுத்தித்துறான் ஒரு பொடியோட எங்கெங்க தெரியுதோ நானும் இந்த பிள்ளைய பெற்று வளர்த்துருக்கேன் தங்கமாக்கு அவ்வளோ இப்போ நமக்கு நானும் இப்போ சும்மா 5 வேலைக்கு வரேன் இல்லாட்டி வரைய மாட்டேன் நானும் நல்லா பார்க்கானேன் நல்லா பார்க்க தங்க நகையெல்லாம் போட்டு வைக்கேன் இப்போ 4 பொம்பளை எனக்கு ஒரு ஆம்பளையும் தான் அம்மன் அதுவும் ஆம்பளை போய் மோசம் 4 பொம்பளையும் கல்யாணம் அடித்தேன் ஏன்னே கல்யாணம் அதில் பிரச்சனை அது வாட்டில் போயிடும் இப்போ தான் கடைசியாக கிடக்கான் அது தான் என்ன ஒன்று தாராது காணு பண்ண வைக்க வேண்டிய அந்த கொடியை கொத்துறதான் காணாது என்ன ம் சரி போய் சாப்பாடு கண்ணீரா இப்போ சாப்பாடு இந்த பிள்ளாம வச்சு நாங்கள் இவன் உங்கள் கடை நடத்த வந்த அந்த இதுக்கு கடை ஓட்டிக்கா சரி உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்டா இருந்தாலும் கவனம் நீ சரியோ வயசான காலத்தில் இப்போ எடுத்துகிட்டே நான் அவ்வளோ பிள்ளை பூஜா வேலை கொடி விட்டுறதா நீ மயக்கம் வந்துருக்கு அதான் டாடி நான் நெல்லில் இருந்துருந்தான் வேலைகிற கொஞ்சம் கொஞ்சம் கொடி விட்டு 98 வயசு இருக்குமே உனக்கு இந்த 76 வயசு தொண்ணூறு கூட இருக்கும் 85 வயசுல இருக்கும் ஓ அப்படி தான் இருக்கும் போது எனக்கும் எப்போ பிறந்தான்னு தெரியுது பிள்ளைய பாரு இருக்கா ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயோ இல்லை தேவையில்லை சரியா இப்போ கொஞ்சம் அப்போ இருந்தான் இந்த கொடியோட கட்டி எடுத்து ஒன்றா இப்போ அப்போ நானும் பாரு கொண்டு ஒன்றா இப்போ கொண்டு போனதான் காய எடுக்கிறான் கட்டுவேன் 2 கட்டுவோம்பா ஓகே அந்த கட்டிங் முடிஞ்சு இல்லை கொத்துற கொடியை நான் காட்டுவோம் வேண்டி இல்லை பொடியன் அதுவும் இல்லை சரி சரி எடு அது அம்மாக்கு மாதிரி ஏறிது உரைக்குது பெற்றெடுத்தா தான் பிரச்சனை ஓ அதுதான் இப்போ பிள்ளை பெற்றான் பிள்ளை பிள்ளைக்கு இந்த ஆளை காய்கறி ஓ அதுதான் ஓ சரி நீ விளையாடி எனக்கு கர்நாடக தான் வந்தீங்க கடவுள் ஒன்று விட்டாங்க கூடையும் அள்ளிவே இல்லாதே ஓ நடிச்சா நடியா அப்படியாண்டா கொஞ்சம் காசு கூட வரும் கொட்டாங்குடி காசு குறையும் பிரச்சனை இல்லை அதில் தான் நடி வாங்கி போடுதுண்ணா நான் இங்கே ஒரு கொல்லியும் கொத்தலை ஒன்று பார்க்க வந்து நான் ஒரு கொல்லியும் கொத்தலை நீங்கள் என்னது கொட்டி உங்களுக்கு புள்ளிய நல்லா உழைச்சி தருது புள்ளே இல்லைங்கா புள்ளே உழைச்சி தெரியுதுதான் இருந்தாலும் நம்மளை பாட்டுக்கு அதுதான் நல்லா கொல்லியை போய் பொழுது பாட்டா நான் தேவைப்படுறேன் நமக்கு அந்த பழக்கம் இல்லை அது பழம் இல்லைண்ணே நமக்கு அந்த பழக்கம் இல்லை கொடி வச்சு ரெண்டா காட்டு பார்த்தேன் தானே யார் போட்டாச்சான் சரியா கொல்லி கட்டிதாரன் ஓ கொண்டு ஒரு நான் பின்னால் வரேன் ஓ அப்பா அப்பா கூட கொல்லியா கொத்திக்கானே ஓ நீ சின்னைக்கு நாள் இல்லை ஒத்துனாடா காசை காணணும் சாப்பாடு வேணும்
நம்ம மறுக்கணும் எடு பாபு பார்க்கணும் நான் பின்னால வரேன் நீ ஆ. இரு. வா வா இஷ்டாண்ட கொஞ்சம் ஓ தட்டி விடும் ஆ அப்பா சரி நான் போயிட்டு வரேன் பின்னால வரேன் ஓ ஓ ஓ சரியா கொல்லி மொத்த கிடக்கு ஓ அவங்களும் கிடைக்காது ஆ கடும் வெயில் ஆகி கிடச்சி கொஞ்சம் என்னப்பா ஜாம்பம் பிறகு ம் ஆறு கேட்காங்களே ஏன்டா இந்த கொடியை இப்போ விலை குறைச்சி இங்கே வைக்கிற கொடி 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 நல்ல கொடி இருக்கு ஐயா ஆ கொடி கொடி இதில் வாங்க பாப்போம் வாங்க வாங்க நல்ல சிதா கொடி என்னமே ஐயா கொல்லி போகுது வாங்க இது இப்போ 1200 ஒன்று 1200 ஐயா ஓ. கொல்லி என்ன ஓ நல்ல கொடி சிராம்பு கிராம்பு கொல்லி எந்த காட்டுக்கு வெட்டினு இந்த சோளக்காடுங்க யானையே தான் கிடைக்காதுல சோட காடு கடிக்கல கொடி வச்சு மயக்க வந்து பொடி அந்த அம்மா தேண்டா குடிச்சு குடிச்சு தண்ணி தந்து கொஞ்சம் இஷ்டம் வைங்க ஐயா ஆ அப்படி ஏனையா இந்த வயசுல எப்படி இல்லை தெரியுது? இங்கே ஐயா, கொடியா எத்தனை வயசு எனக்கு இப்போ 85 வயது கடவுளே 85 வயசுல என்னய்யா நிறைய கொடியாக இருந்தான் எனக்கு யாரப்பா அதில் இருந்தாலும் கொத்துறேன் இல்லாட்டி கொத்த மாட்டாங்க பழையனோடைய தான் இந்த கொடியை கூட நாளைக்கு கொத்தி கொத்தி கொண்டு ஏய்யா 85 வயசுல இப்படி கஷ்டப்படுறீங்க என்ன பிள்ளைகள் இல்லையா பிள்ளைகள் பொடியல் ஒரு ஞாபகம் பெரிய மோசம் கடவுளே பொடியாமல் திண்டு உடுக்க படுக்கிற மாதிரி தான் ஆள் எத்தனை வயசு பொடியனுக்கு பொடியானுக்கு என்ன ஒரு 20 வயதுக்குள்ள ஆயிடுச்சு 18 வயது சி அப்படி இருக்கா ஐயா கூட தான் இருக்கீங்க 85 வயது என்ன கூட ஒரு 28 வயது 30 ஓ வயது தெரியும். 28 அப்படி தான் ஆயிடுச்சு எனக்கு பயம் தெரியல இன்னேரு. கண்ணும் புகைச்சல் ஏனையா சும்மா மகன் எங்கே வேலைக்கு போக சொல்கிறான் படிக்கலையாமா அது படிக்கும் போது அவனும் பாஸ் பண்ணல அதுதாங்க வந்த குழப்ப அப்படி வீட்டுக்கு விட்டு இருக்காங்க ஐயா இப்ப பாருங்க, உங்க இல்லாட்டி இப்போ கஷ்டப்பட்டு நம்ம இப்படி கஷ்டப்படுறதே இல்லை இங்க நீங்க இந்த அது எழுபட்டு வார உங்களை பார்த்தோன்னே எனக்கு பாவமா போயிடுது இப்போ வெளியே போடுறதுக்கு காயும் இல்லை அப்படி அது எத்தனை லட்சமா வேண்டி சொல்கிறாங்க வெளியே போகிறோம்டா இப்போ இப்படி இப்பயே உங்களை பார்க்க ஆள் வெளியில போய் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்ற எப்படி ஐயா வெளியே போய் வானே நான் செத்து போவோம் பிறகு இங்கே எனக்கு பயம் இப்போ இந்த கொடியை பார்த்து நாங்கள் போய் இருக்கிறேன் சரி இப்பவே உங்களை பெத்து வளர்த்தவங்கள பார்க்காம இப்படி காட்டு வழியை விட்டு இப்படியே கிடக்கு இந்த கொடியை கொடுத்து தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு செலவு அவர்கிட்ட கொண்டு கொடுக்குற காசை எத்தனை ராக்கள் நீங்க மொத்தம் நாங்கள் இப்போ பொடியனோட நான் என்னோட 7 பேர் 7 பேர் 4 பொம்பளை பொம்பளையில உங்களோட ஆனா பொடியில் அவைய கையா முடிச்சுகள் நானும் இந்த பொடியனும் அவன் தாய்ப்பம் 3 பேர் மூண்டியானே 4 பேரும் கையா முடிச்சுகள் அதிலும் தாராங்க ஆஜாதி காணும் எனக்கு நடுக்க தருங்களோ அதில் நான் இந்த கொடியை கொஞ்சிட்டு போகிறேன் இந்த வயசுல உங்களை வச்சு தான் கூட மகன் பார்க்கணும் இப்போ என்னடா நீங்க உங்களோட மகனை பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க சைக்கிளும் ஓடணும் கல்லாறு களவாஞ்சுடி இப்படி போகணும் கொஞ்சம் விற்கிறது கஷ்டம் தானே எவ்வளவு தூரம் இந்த சேன காட்டுக்குள்ள இருந்து அங்க போகணுமாட்டா எத்தனை மைல் ரெண்டு பாருங்க சரி உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கி எவ்வளவு கொல்லி நான் கொல்லியை எடுக்கணும் எடுங்க எடுங்க நியாயமாக தாங்க காய் அதான் நீங்களும் பார்த்து போடுங்க ஐயா நெல் உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கி நானும் பார்த்து தாரன் பிரச்சனை இல்லை ஒரு 100 ரூபா குறைஞ்சோ எவ்வளோ 1100 ஓ தேவையில்ல நீங்களும் கஷ்டப்படுறான்றே நீங்கள் ஒழுங்கா சோறு கறி ஆக்கி சாப்பிடுங்க ஐயா நான் இங்கே கேட்ட காஜி தார் சரியா கொஞ்சம் புற பொடியை இந்த புத்தகம் இப்படி விலை கட்டு வாங்க தம்பி குறைஞ்சாங்க வைப்பாங்க என்ன இல்லையா உங்களை பார்த்தா எங்கடா அப்பா அப்படி விலையை சொல்லி வாங்குறேன் உங்களை பார்த்தா எங்கடா அப்பா 70 ரூபாய்க்கு தான் அந்த கொடி விற்கிறேன் நான் 10 ரூபாய்க்கு பரவாயில்ல நல்ல கொல்லி ஐயா ஓ நல்ல பாரம் இருக்கு நல்ல கொல்லி காணும் காலையில் சிதாம்பு நாங்கள் கொடியை கொத்தி போனா குறுக்க போடுறோம் கொடியாக தறி ஒன்று போட்டு இந்த அடி காசை குறைச்சிட்றாங்க பேசினா இப்படியும் போட்டா உயர்ந்து தெரியும் ஆஜாங்கனையும் சொல்லி தான் இப்படி வாங்கிட்டு வர்றாங்க சரி ஐயா இப்போ பார்த்து போங்க நீங்களும் ஓ கஷ்டப்பட்டு ஓடணும் வேணா இப்போ கையை நீங்கள் உங்களோட நியாயமாக தானே தரணுண்ணா ஓ என்ன ஐயா கொல்லி காசு சரியா 100 தரப்படலோ எந்த உங்களோட காசு எனக்கு தேவையில்லை ஐயா சரியா கஷ்டப்பட்டு கொத்துனா ஆசை எடுத்துனா நல்லா இருக்கிறல்ல சரி நீங்கள் பார்த்து போய் சேருங்க வயசான ஆளத்தில் கொண்டு வந்தா கொஞ்சம் குறைச்சி தருவேன்
பிரச்சனை இல்லையா ஒரு- பார்த்து போங்க ரோட்டு வழியே இப்போ வாகனம் பிறகு இப்போ கொடியவே இது முடி இது ஒரு மாதத்தை காணும் ஐயா அப்போ வேறு எங்கேயும் கொடுத்தோம் பிறகு பார்த்து நீங்க போங்க வாகனங்க கூட வார ஒரு மாதம் போகிறோன்னே ஒரு தரம் பாரம் சரி சரி ஐயா பார்த்து போங்களா பாரம் போய் சரி சரி குளோன் முடிஞ்சிடாப்பா அம்மா குளோன் எல்லாம் முடிஞ்சு காசு வேணும் எனக்கு இப்போ கொல்லி ஒத்து முடிய காசு தரணும் வாங்கிட்டு நான் சொல்லிப்பட்டேன் நான் அவர் வந்தோடனே இதுக்கு இருந்தால் கோன் தான் பாருங்க எனக்கு நான் இன்றைக்கு இஞ்சால போகணும் அம்மா நான் போகணும் எனக்கு ஒரு 1000 ரூபா காசு தரணும் நீங்கள் சமைச்சாலும் சரியானு என்ன எனக்கு அதை பிரச்சனை இல்லை நான் கொட்டெல்லாம் சாப்பிடுவேன் உனக்கு கஷ்டம் பண்ணி நான் வெளில என்ற கஷ்டத்தை சொல்லலா லால 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 லா நம்ம கஷ்டம் பண்ணி வெளில சொல்லக்கூடாது அம்மா ரெண்ட பிறந்த நாள் வருதுக்கு அது கொடுப்படுத்தணும் நீங்கள் 10,000 ரூபா காசு அதுக்கு வரையா இனி கொடியும் கொத்தி அதை ஒன்றும் செய்யலாம் ஏக்கம்மா துளுந்து கிடந்து ஒரு பொடியான் தான் காட்டு கிடந்து வந்து அப்படி என்ன மயக்கம் வந்து கொண்டு தண்ணி எப்படி மேக்கம்மா எனக்கு என்ன கொண்டு விழுந்து அண்ணானி அந்த பொடியம் வராது கறி என்னப்பா கிடந்து விழுந்து போனால் அவங்க ஓடி போய் தண்ணி கொஞ்சம் எடுத்து வந்து மொத்த கடைக்கு தண்ணி விலகி அதுக்கு பிறகு அவ்வளோ கட்டி விளைஞ்சி இப்போ கொண்டு கொடுத்து போட்டு வாரேன் இந்த கொல்லியை ஒரு பொடி உண்டாக்கி அவ்வளோ பரவாயில்ல நல்ல காய்ச்சான் செய்ய எனக்கு 1100 ரூபா வாடு பரவாயில்ல ரெண்டைக்கு பை உடுப்பும் கிடக்குது குஞ்சு குஞ்சு கொத்து நானே கிடந்து இந்த நம்பி வந்த நான் இப்போ காய்ச்சி 1100 ரூபா கொட்டிடுச்சு எங்க மிச்ச காய்ச்சி கட்டுப்படுத்து வரேன் எங்க 1100 ரூபானா எங்க மிச்ச காய்ச்சி இந்த எவ்வளோக்கு அது நான் இப்போ எனக்கு செலவுக்கு தான் பச்சு பேசாமல் செலவுக்கா என்ன 1000 ரூபாய் தானே ஒல்லி வித்து அவ்வளோதான் அவ்வளோ இன்றைக்கு நான் வேண்டிய பல நாள் 700 600 தான் கொடுக்குறேன் கொஞ்சம் கூட கொத்துறானே ஒரு பொறியமாக அந்த பாட்டு தாண்டை எனக்கு நான் எங்கள் ஃப்ரெண்ட் படின்ற வீட்டு போகிறேன் காசு வேணும் 1000 ரூபாய் காசு கொண்டு வந்துக்காரு எவ்வளோ நேரத்து போய் என்ன காசை பறிச்சு எடுக்கிறேன் இப்போ எங்களுக்கு சிலவுக்கும் காசு நமக்கு கறி எப்படி வாங்க பரவாயில்ல சிலவுக்கு தேவையில்லை அப்போ நாளைக்கு வந்து கொல்லி வச்சிடணும் எங்கே நான் வந்து ஒளி தெரியா வரும் காசை பறிச்சு எடுத்தா என்ன வேண்டி எடுங்க வெத்தில வெத்தில அப்போ வச்சு மரம் நான் எடுத்துதானே இன்றைக்கு வெத்திலாக்கு வாங்கணும் என்ன அந்த காசை கறி விடி வாங்க வேண்டிய எந்த நாள் கஷ்டம் நான் என்ன சொல்ல யோசிச்சு பாருங்க காசு நாளைக்கு நான் என்ன இந்த காசு கூட நாக்கு 300 400 காசு கூட இல்லாட்டியா 500 600 தான் கொடுக்குற ஒல்லி இன்றைக்கு கூட விற்றோம் இனி அம்மா கூட்டிட்டு போங்க வேலைக்கு அப்படி செஞ்சு மேடம் நான் என்ன உழைக்கலாமா செய்ய நான் அப்படி வளர்ந்தாளுங்க நான் வளர மாட்டேன் அப்படி எனக்கு உழைக்கல நான் பார்த்து தான் போகிறேன் என்ன ஆக்கடிலான்னு சொல்லி அவன் வந்து சொன்னானே நீ என்னடு அவர் வந்து சொன்னாரு நான் உழைக்கிறலேண்டு மழை சொல்லாமல் என்ன ஏன் சொல்லி சொல்லுவேன் அவர் இங்கே தானே மழை உழைக்கிறது உஜார் வரும் நான் உழைப்பேன் இப்ப இல்லை எப்ப நான் ஒரு நாளைக்கு உழைப்பேன் தானே எப்போ நாங்கள் எத்தவரை உழைச்சிடப்படா எனக்கு இப்போதைக்கு நீங்க உழைச்சிட்டாங்க எனக்கு உடுப்பு எடுக்கணும் அதுக்கு 10,000 காசு அதுக்கு 5 ரோடு கொல்லியை கொண்டு விடுங்க நீங்கள் நாளைக்கு நாளைக்கு அது அப்போ கூட வந்து கொட்டி தான் எனக்கு கொஞ்சம் கொட்டி கூட இருந்து கொத்து தர அளவுக்கு நான் ஆள் இல்லை சரியா என்ன செய்யுங்க நான் போயிட்டு வரேன் நான் போறேன் அந்த காசை கொண்டு போறியா எது மரம் இந்த காசு தந்துட்டு போயா பே இது என்ன சமைக்கணும் கறிபடி வாங்கணும் இந்த காசு 1000 ரூபாய் காணாது நான் 2000 ரூபாய் கேட்டேன் நான் இங்க வந்து மரம் சாப்பாட்டுக்கு போட்டு கேட்டுறாது சரி சரி நான் நாங்க என்ன சும்மா பாரு இந்த கொண்டி வந்து காசை பறிச்சுட்டு போகிறோம் இந்த பொடியை என்ன சாய் பொடியை நாங்கள் என்ன செய்யறது கறிபடியை வாங்குறோம் இப்படி கல்யாணம் எப்படி நல்லா இருக்க நான் சொன்னானே அந்த பொடியை நான் எனக்கு நட்டு தான் வரும் வீட்டில் வச்சுட்டியா அதை வச்சுட்டியான்னு சொன்னானே நீ ஏன் புள்ள தம்பி வந்து வச்சு பேர் நம்மளை காயம் பாதி போய் நான் கொட்டி வச்சு வாங்கி கொண்டு விழுந்த அந்த காட்டுக்குள்ளே கொல்லி வச்சுனேன் குத்து வயிற்று ஒரு பொடியம்மா எனக்கு தண்ணியாந்து தொடிச்சு தான் வாங்கி ஒழுங்கிட்டு வந்தேன் அந்த காசை பாதி போய் அந்த பொடியன் நாங்கள் கடவுள் தெளிவாய் பார்ப்போம் நான் கவலைப்படாம இரு வேறே
ஒரு 100 ரூபாய்க்கு போய் பார்த்து என்ன வாங்கி எடுப்போம். என்ன நான் 100 ரூபா காசை வாங்கி இவன் கொடுத்து போட்டு கடன் கேட்டால் வாங்கி எடுக்கிறான் ஜெகுஜே. நான் காசு அப்படி கண்ணி எங்கே குடிச்சு செத்தாரு ஆகிறது. இந்த 100 ரூபா பற்றி இதை நான் வாங்கி எடு பொடிய நீ அவன் குழச்சிட்டேன்னா சரிவான் நான் அவனை படுக்க போகிறேன். களைப்பா கிடக்கு எனக்கு கையும் கிடக்குது. அம்மா அங்கே கொட்டி வச்சு ஓடி கிடந்து ஆகி போட்டு பொடி எனக்கு கரைச்ச பழத்தா எண்ணெயாக குடிச்சிடுவான் அவன். ஒன்றும் பேஜான் விடு. அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. ஐயோ அம்மா நான் வேலாயுதம். நான் விது. உண்மையிலேயே இந்த காணொலி பார்த்து நிறைய பேர் கவலைப்பட்டுப்பீங்க, நிறைய பேர் அழுதிருப்பீங்க, நிறைய பேர் யோசிப்பீங்க. அதாவது நடந்திருக்கும் என்று யோசிப்பாங்க. உண்மையிலே மக்கள் இதெல்லாம் உண்மையான சம்பவம், இதெல்லாம் நடக்குது. அதான் அவங்களுக்கு இதை வெளியில் கொண்டு வர. உண்மையிலேயே இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது நீங்கள் கஷ்டங்களை சொல்லி வளங்க, உங்களோட கஷ்டங்களை சொல்லி வளங்க. அப்போ தான் நாளைக்கு உங்களை பார்ப்பானுங்க. இல்லைங்களா? கஷ்டம் தெரியாமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தீங்கன்னு சொன்னால் அவன் நாளைக்கு ஒரு ஊதாரியை நடுத்தருள் நிற்பான். உங்களை பார்க்க மாட்டான் கடைசி வரைக்கும். உண்மையாக நம்மளையும் அதாவது பெற்றாரையும் மதிக்க மாட்டான். அவனோட வரல அவனும் தெரியும், அவனோட வரல தெரியுவான். நிறைய பேர் உண்மையிலே இப்போ நிறைய பொடிய மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இளம்பையில் கல்யாணம் கட்டிட்டு அம்மா அம்மாரை பார்க்குறல நீங்கள் அவங்க சின்ன வயசில் தெரியும் கட்டிட்டு பிள்ளைகள் கொண்டாடி என்று பிடிச்சிட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றார் மாதிரி நிறைய பேரை பார்த்தீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நர் ரோட்லேருந்து அந்த தர்மம் எடுக்கிறது இதெல்லாம் பார்த்தாலும் உண்மையிலே கவலையாக கிடக்கு. எனவே இது உண்மையிலேயே அப்பப்போ அப்படியான விஷயங்கள் நடக்குதானே உங்களை தெரிஞ்சு. இல்லை நிறைய பிள்ளைகள் இப்போ நிறைய அம்மா வளர்ப்பாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்து போடணும். அவன் கடைசியில் பார்க்குறல்ல அவங்க பிற்காலம் என்னென்று போகிறேன் 75-65 வயசில் கொல்லி ஊற்றி விற்கிறாள் நடக்குது. எங்கூரில் நடக்குது, எனக்கு தெரிஞ்சு நடக்குது. எங்கள் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் சம்பவம் நடக்குது. மக்களே உண்மையிலே உங்களோட பிள்ளைகளை நீங்களும் சொல்லி வளங்க. பாவம் தானே பிற்காலத்தில் அம்மா மர பார்த்தா கவலையாக கிடக்கு. உண்மையிலே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்கள் காணொலி வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோ முடித்து கொள்ளலாம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம், பாய்.